Hello and welcome to Venkatesh Bhat Samayal. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற உடுப்பி ரசம் பவுடர். நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு மல்டி பர்பஸ் ரசம் பவுடர்னு. இது எப்படி பண்ண போறோம்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ரசம் பவுடர் வச்சுட்டு நீங்க நிறைய டைப்ல பொரியல் பண்ணலாம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். வரும் வாரங்கள்ல நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த பவுடரை வச்சுட்டு எப்படி வேரியஸ் டைப் ஆஃப் டிஷஸ் பண்ணலாம் சொல்லி கத்து கொடுக்க போறேன். இன்னைக்கு இந்த வெர்சடைல் உடுப்பி ரசம் பொடி, அதாவது எங்க ஊர்ல சாரின் பொடின்னு சொல்லுவாங்க. இந்த சாரின் பொடி எப்படி பண்றது பார்ப்போம். இந்த ரசப்பொடிக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தேவை. ரொம்ப நிறைய இன்கிரீடியன்ஸ் கிடையாது. வெறும் 6 இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு ஃபேண்டாஸ்டிக் மல்டி பர்பஸ் ரசப்பொடி பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் பெடிகே சில்லிஸ், அதாவது பெடிகேன்ற ஊர்ல விளையாடுற ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் சில்லிஸ். அந்த வெரைட்டி ஆஃப் சில்லிஸ் என்னன்னா கலர் பிரைட்டா கொடுக்கும். நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த சில்லி வந்து கலர் பிரைட்டா கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியா இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. இது தவிர சார் நான் குண்டு மிளகா போடலாமா, சார் நான் பச்சை மிளகா போடலாமா, அதெல்லாம் உங்க சௌகரியம். நான் இந்த மிளகா வச்சு தான் பண்றேன். இது பண்ண என்ன காரணம்னா ரசம் நல்லா பிரைட் ரெட் கலர்ல வரும். ஸோ அந்த கல்யாண ரசம் மாதிரி ஒரு இலையில போட்டீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல வரும். ஸோ அது மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு ஒன்னா பெடிகே சில்லி, அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி, இது ரெண்டு தான் யூஸ் பண்ணும். குண்டு மிளகா, குண்டூர் மிளகா இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட அதான் இருக்கு, அதான் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதில் பண்ணலாம். ஆனா பண்ணா காரம் கொஞ்சம் மாறும், அதே மாதிரி கலர் நல்லா வரும். ஸோ இங்க அந்த மேங்களூர் சில்லிஸ் வச்சிருக்கேன், பக்கத்துல தனியா வச்சிருக்கேன். இந்த தனியால 2 வெரைட்டி தனியா இருக்கு. நம்ம கிட்ட இங்க கிடைக்கிறது வந்து மெட்ராஸ்ல தான் கிடைக்கிறது இந்த காஞ்ச தனியா அப்படின்னு சொல்றாங்க, பிரவுன் கலர்ல இருக்கிற தனியா. இன்னொரு தனியா இருக்கு, அது வந்து ஜெய்ப்பூர் தனியா சொல்லுவாங்க, பச்சை தனியான்னு சொல்லுவாங்க. அது என்ன, மாய்ஸ்சர் கொஞ்சம் இருக்கும், அந்த கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்காது, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அந்த பச்சை தனியா கிடைச்சதுன்னா ஃபேண்டாஸ்டிக். ஜெய்ப்பூர் தனியா பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மனம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், தனியாவோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். அந்த தனியா இல்லாம கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் அண்ட் பெருங்காயம், இவ்வளவுதாங்க. இது வச்சுட்டு நம்ம ஒரு ரசப்பொடி பண்ண போறோம். இப்போ முதல்ல ஒரு பேன்ல நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் தனித்தனியா ரோஸ்ட் பண்ண போறோம். ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு பதத்துக்கு ரோஸ்ட் பண்ண போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வறுக்கும் போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே டெம்பரேச்சர்ல வறுத்தீங்கன்னா சரியா வராது. ஜீரகம் ஒரு டெம்பரேச்சர்ல வறுக்கணும், வெந்தயம் வேற டெம்பரேச்சர்ல வறுக்கணும், கருவேப்பிலையும் பெருங்காயமும் வேறையே டெம்பரேச்சர்ல வறுக்கணும், காஞ்ச மிளகாய் வேற டெம்பரேச்சர்ல வறுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய வேரியேஷன் தான் இந்த ரசப்பொடியோடைய டேஸ்ட் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ நீங்க வறுக்கும் போது ஜாகிரதையா நான் பண்றதை ஃபாலோ பண்ணுங்க, உங்க வீட்லயும் அதே ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த பேன்ல நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன். இந்த பேனுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் சூடாக வச்சு வெயிட் பண்ணும். 1 2 3 4 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் போட்டிருக்கேங்க. இந்த 5 வந்து நான் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி வடிகட்டி திருப்பி அதே ஆயில் யூஸ் பண்ண போறேன். அதனால நான் ஒரே வாட்டி 5 ஸ்பூன் ஆயில் போட்டேன். முதல்ல இந்த ஆயில்ல நம்ம தனியாவை போட போறோம். தனியா நான் என் கை அளவு சொல்றேன், உங்க கையில நீங்க பண்ணும்போது அதே அளவு நீங்க உங்க கையில யூஸ் பண்ணீங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ஆயில் போடுற பிறகு இந்த தனியால 1.5 கை, ஒரு ஃபுல் கை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கை தனியா போட போறோம். அதான் தனியாவோட அளவு. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடான ஆயில்ல பாருங்க, ஒரு கை, ஒரு 1/2 கை, 1.5 கை தனியா போட்டிருக்கேன். கேஸை ஸ்லோ பண்ணிட்டு இதை அந்த சூடுலயே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்க போறேன். இந்த தனியான்றது வந்து இங்கிலீஷ்ல கோரியாண்டர் சீட்ஸ்ன்னு வாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படின்றீங்க. ஸோ இது கோரியாண்டர் சீட்ஸ். திஸ் கோரியாண்டர் சீட்ஸ் ஐ ஆடட் 1.5 hands. ஓகே, இப்போ இதை பாருங்க, நான் அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை வறுக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 minutes, 1.5 நிமிஷம். இந்த ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. மீடியம் சூடாக இருக்கிற ஆயில் அதை தனியாக போடுங்க. அந்த மீடியம் சூட்லேயே அது நல்லா வறுக்கட்டும். கரெக்டாக 1.5 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அது வந்து அப்படியே நேச்சுரலாக கலர் மாதிரி மணக்க ஆரம்பிக்கும். தேங்காய் எண்ணெயும் அந்த தனியாகவும் சேர்ந்து மணக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஒன்று கூட பபுள் வரல பாருங்க, மைல்டாக பொரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்ட குட்டியாக பபுள்ஸ் வருது. அந்த அளவு தான் சூடு வச்சிருக்கேன். கலர் மாறாத அளவுக்கு அந்த ஆயிலோட சூடு இருக்கணும். ஒரே வாட்டி ஆயில் சூடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் புகை வாசனை வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நிதானமாக இந்த தனியாவை வறுக்கணும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. ஃப்ரைங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேனை ரிமூவ் பண்ணி, அடுப்புல ரிமூவ் பண்ணி இது மாதிரி ஒரு வடிகட்டுறதுல ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஆயில்ல எல்லாமே அதில் விழுந்துட்டோம். இப்போ இதை ஆயில் கம்ப்ளீட்டாக இறங்குற வரைக்கும் நல்லா
ஷேக் பண்ணி எடுத்துருங்க. ஷேக் பண்ணி எடுத்து இங்கே நான் ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த பிளாட்டிங் பேப்பரில் இதை கொட்டிடுறேன். கிச்சன் டவல் ஆக்சுவலாக பிளாட்டிங் பேப்பர்னா அதில் போட்டுட்டா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலையும் அது இழுத்துரும். இந்த ரசப்பொடி என்ன ஆகும்னா அதிகமாக வந்து எண்ணெய் இழுத்துருக்காது. ஸோ இதில் நல்லா அது ஊறட்டும், அந்த எண்ணெய் எல்லாம் இறங்கிடும். அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதுலேயே தான் நம்ம போட போகிறோம். இப்போது அந்த ஸ்ட்ரெயின் பண்ண ஆயில் பேலன்ஸ், இந்த தனியாக ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயிலை நான் திருப்பி இந்த கடாயில் போடுறேன். கடாயில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறது வந்து ஜீரகம். நான் வந்து 1.5 கை தனியா போட்டேன், அதுக்கு 1/2 கை ஜீரகம். இந்த 1/2 கை ஜீரகம் பார்த்துங்க, 1/2 கை ஒரு ஸ்பூன். ஏன்னா இப்போ 100 கிராம் தனியா போட்டிங்கன்னா 30 கிராம் ஜீரகம், அதுதான் கணக்கு. 1:3. அதையும் அந்த தனியா மாதிரியே ஸ்லோவாக நல்லா பொரியறதுக்கு டைம் கொடுத்து வருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 செகண்ட் சூடான ஆயில், அதாவது தனியா எப்படி வறுத்தோமோ அதே டெம்பரேச்சரில் ஒரு 45 செகண்ட் இதை ஜீராவை வறுத்துருக்கேன். இப்போ கேஸ் அதாவது கம்ப்ளீட் ஸ்லோவில் தான் வறுத்துருக்கேன். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். 1/2 கை தனியாக்கு 1/2 கை ஜீரகம். ஜீரகமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் இந்த தனியா மேலேயே கொட்ட போகிறோம். இந்த ஆயில் கம்ப்ளீட்டாக இறங்கட்டும். இறங்கின பிறகு இந்த ஜீரகத்தையும் இந்த தனியா மேலேயே ஃபுல்லாக கொட்டிடும். இப்போது அதே ஆயிலை திருப்பி நான் சூடு பண்ண வச்சுருக்கேன், அதை ஸ்ட்ரெயின் பண்ண ஆயிலை. அதில் நம்ம ஜீரகம் எவ்வளோ போட்டோமோ அதில் சரியாக பாதி வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போது 100 கிராம் தனியா போட்டோன்னா 30 கிராம் நான் வந்து ஜீரகம் போட்டேன் இல்லையா, அந்த 30 கிராம் ஜீரல பாதி, அதாவது 15 கிராம் வெந்தயம், அந்த கணக்கில் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும். இப்போது நல்லா ஒரு 1.5 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 minute 15 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஃப்ரை ஆன இந்த வெந்தயத்தை அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணணும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வெந்தயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கம்ப்ளீட்டாக ஆயிலை ட்ரெயின் பண்ணி இது மாதிரி எல்லா இதுக்கும் ஒன்றா போட்டுருங்க. இப்போது அதே வடிகட்டின ஆயிலில் நீங்கள் இந்த பெடிகே சில்லிஸ் இருக்குது பாருங்கள், இந்த பெடிகே சில்லிஸை ஒரு 20லேருந்து 25 நம்பர்ஸ், 20-25 நம்பர், இது வந்து ஒரு 4-5 நம்பர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே 25 நம்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்ட கணக்கில் அந்த 1/2 கை தனியா, 1/2 கை ஜீரகம், 1/4 கை வெந்தயம், இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த பெடிகே சில்லி 25 நம்பர்ஸ் போட்டிருக்கேன், 25 நம்பர். இதை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக அந்த ஆயிலில் வறுக்கணுங்க. இது வந்து ஜாஸ்தி வறுத்துருச்சுன்னா உங்கள் ரசம் கண்டிப்பாக அந்த ரெட் கலர் வராது, கருத்து போயிடும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மிளகாவை இந்த ரொம்ப பதமான சூடில் இருக்கிற இந்த ரேஞ்சில் வச்சு பொறுமையாக ஒரு 1-1.5 நிமிஷத்துக்கு இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. எந்த ஒரு இடத்துலையும் அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது, இருந்தால் அது கருப்பாயிடும் அந்த இடம். ஸோ இது மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த பேனை எடுக்கிறேன், உங்களுக்கு கேஸ் எவ்வளோ எரியுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்லோவில் வச்சுருக்கேன், இவ்வளோ ஸ்லோவில் பொறுமையாக இதை வருங்க. இப்போ பாருங்கள், இது நான் மிளகா போட்டு 1.5 நிமிஷம் ஆச்சு. இந்த 1.5 நிமிஷத்தில் இதே மாதிரி நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பாட்டில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கேன். அது எங்கேயுமே அடி பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி வெளில வரதெல்லாம் எடுத்து திருப்பி உள்ளே போட்டுருங்க. போட்டு இதை இந்த அளவுக்கு நான் 1.5 நிமிஷம் 1.5 to 2 minutes இது மாதிரி நல்லா பொறுமையாக இதை வறுக்கிறேன். இப்போ இது போதும், 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதை அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இதில் தான் கம்ப்ளீட்டாக ஆயில் இறங்கணுங்க. இதில் ஆயில் உட்காந்துச்சுன்னா ரசப்பொடி வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் இதை 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வச்சுக்க முடியாது. இது ஆயில் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் ஆனாலும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த மிளகாலேருந்து ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் ஆன பிறகு இதையும் இதில் கொட்டிடுங்க. இப்போ இந்த பேனில் அந்த மிளகா வந்து ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு சும்மா ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் போதும். அந்த எண்ணெயில் சும்மா ஒரு 10-15-20 கரண்டி
நிறைய கருவேப்பிலை போட்டுறாதீங்க. நிறைய கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரசப்பொடியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த வந்து ரசத்தில் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ரசத்தில் போட்டுக்கலாம். பட் இது வந்து மைல்டாக அந்த ரசப்பொடி கொஞ்சம் போட்டோம் தெரியறதுக்காக இந்த கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அதில் இந்த பேனில் இருக்கிற ஆயில் தான், நான் எக்ஸ்ட்ரா ஆயிலே போடல. அதில் இந்த கருவேப்பிலையை நல்லா வறுக்கிறேன். பாருங்க, நான் இவ்வளோ தனியா மிளகா போட்டதுக்கு சும்மா ஒரு 15-20 இலை தான் போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவர் வர்றதுக்காக. இந்த கருவேப்பிலை வந்து ரோஸ்ட் ஆகிற நேரத்துலையே இங்கே பெருங்காய பொடி வச்சுருக்கேன். இந்த பெருங்காய பொடி, அதாவது அசஃபோட்டிடா ஹீங் பெருங்காயம், இந்த பொடி பெருங்காயத்தை 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், நான் சொன்ன அந்த தனியா மிளகா கணக்குக்கு 1.5 டீஸ்பூன் இந்த பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு பொறுமையாக இதை வறுக்கணும். அதே அளவு தான் கேஸ் வச்சுருக்கேன், ஸ்லோவாக வச்சுருக்கேன். அந்த ஸ்லோவில் இதை நல்லா ஃப்ளேவர் வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆயிலே போடல, அந்த பேனில் இருந்த ஆயில் தான். இதை கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் இந்த கருவேப்பிலையும் இந்த பெருங்காயத்தையும் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை இந்த இன்க்ரீடியன்ஸ் கூடயே போட போகிறேன். வந்து பெருங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரோமா கொடுக்கும். அது கூட சேர்ந்து இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு. இப்போ நீ ரசப்பொடியை அரைச்சிங்கன்னா உங்கள் தெருவே வந்து கேட்கும், என்னங்க கல்யாணத்தில் எதாவது சமைக்கிறாங்களா, வீட்டில் ஏதாவது விசேஷமான, அந்த அளவுக்கு மணக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடுங்க. இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்ச உடனே ஜோ பிஹோல், அரைச்சி முடிச்சா உடுப்பி ரசப்பொடி ரெடி. இப்போ இந்த ரசப்பொடியை மிக்சியில் போட்டு அரைக்க போறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஆயில் பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் ஆயில் வந்து நீங்க என்ன ஐட்டத்துக்கு வேணா டெம்பரிங் யூஸ் பண்ணலாம். தாளிப்புக்கு, கடுகு தாளிச்சதுக்கு, ரசத்துக்கே யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப நல்ல அரோமா இருக்கிற ஆயில், அந்த ஆயிலை நீங்க எதுக்கு வேணா தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரை எடுத்து இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸை அப்படியே கொத்தா தூக்கி இதோட போடணும். போட்டு இந்த மிக்சி ஜாடியை மூடி இவனுங்களை எல்லாரும் உள்ள தள்ளி அரைக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அரைச்ச பிறகு இது பாருங்க, உள்ள இது மாதிரி இருக்கும். இவங்களை ஃபுல்லாக பிரட்டி விடுங்க. பிரட்டி உள்ள ஃபுல்லாக தள்ளி விடுங்க. ஏன்னா இது ஒரு 5-6 நிமிஷம் அரைக்கணும். இது மாதிரி திறந்து ஒரு 3-4 வாட்டி திறந்து உள்ள தள்ளி அரைச்சிங்கன்னா தான் நல்லா ஃபைன் பொடியாகும். இப்போ கேஸ் இது மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இது மாதிரி ஃபைனும் இல்லை, கோர்ஸும் இல்லை, அதாவது ரொம்ப கொரகொரப்பும் இல்லை, ரொம்ப ஃபைனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இது மாதிரி ஒரு போலில் போட்டுருங்க. மனம் வருது. தனியா, அந்த மிளகா, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம், ஆஹா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் உடுப்பி ரசப்பொடி எப்படி இருக்குது தெரியுமா? இதை இது மாதிரி பவுட்ரு பண்ணி கட்டாத மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உடுப்பி ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரசப்பொடி வச்சு நான் ஒரு ஃபேண்டாஸ்டிக் உடுப்பி டொமேட்டோ ரசம் நாளைக்கே உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், உடுப்பி ரசம்.